கேது பகவானின் ஜோஷ்ய நிவர்த்தி பலன்களை பார்ப்போம். இவருக்கு பொதுவாகவே கேது தசை நடக்கிறவங்களுக்கு அது தோஷமான இடத்துல இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதக கட்டத்தில் கட்டாயமாக நீங்கள் ஒரு விநாயகர் பக்தராக இருந்தால் அந்த தோஷங்கள் உங்களுக்கு அவ்வளவா பாதிப்பு கொடுக்காது. ஏற்கனவே நீங்கள் விநாயகர் பக்தராக இருந்தாலும் கூட தானம் செய்யலாம், மிகவும் நல்லது. மற்றபடி இவருக்கு கொள்ளு தானம் செய்தாலும் நல்ல விஷயம்தான். இவருக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து, அதாவது ஞாயிற்றுக்கிழமை தோறும் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 26ஆம் தேதி 11ஆம் மாதம் 2025 புதன்கிழமை, தமிழ் மாதம் கார்த்திகை. இன்றைய சூரிய உதயம் 7:05க்கு, சூரிய அஸ்தமனம் 6:55க்கு. இன்றைய திதி வளர்பிறை சஷ்டி. முடியும் நேரம் ஆங்கில தேதி முறைப்படி 27ஆம் தேதி அதிகாலை 2:37க்கு முடிவடைந்து சப்தமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம். முடியும் நேரம் ஆங்கில தேதி முறைப்படி 27ஆம் தேதி அதிகாலை 4:02க்கு முடிவடைந்து அவிட்டம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:04 8:33 வரை. அதன் பிறகு மத்தியான வேளையில் 2:28 3:57 வரை. இரவு வேளையில் 7:54 9:53 வரை. ராகு கால நேரம் மதியம் 1 2:28 வரை. யமகண்ட நேரம் காலை 8:33 10:02 வரை. கூலிகன் காலை 11:31 மதியம் 1 வரை. சந்திராஸ்தம ராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை, அதாவது 27ஆம் தேதி மதியம் 4:37க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு துணிவு, ரிஷப ராசிக்கு செலவு, மிதுன ராசிக்கு இன்பம், கடக ராசிக்கு லாபம், சிம்ம ராசிக்கு யோகம், கன்னி ராசிக்கு துன்பம், துலாம் ராசிக்கு உற்சாகம், விருச்சக ராசிக்கு பொறுமை, தனுசு ராசிக்கு பிரயாணம், மகர ராசிக்கு சாந்தம், கும்பராசிக்கு வெற்றி, மீன ராசிக்கு உயர்வு. தொடர்ந்து கேது பகவானின் ஜோஷ்ய நிவர்த்தி பலன்களை பார்ப்போம். இவருக்கு பொதுவாகவே கேது தசை நடக்கிறவங்களுக்கு அது தோஷமான இடத்துல இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதக கட்டத்தில் கட்டாயமாக நீங்கள் ஒரு விநாயகர் பக்தராக இருந்தால் அந்த தோஷங்கள் உங்களுக்கு அவ்வளவா பாதிப்பு கொடுக்காது. ஏற்கனவே நீங்கள் விநாயகர் பக்தராக இருந்தாலும் கூட கேது திசை நடக்கும் பொருட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமான பக்தியாகணும். ஏன்னா இவர் ஞானக்காரகன். பக்தி செலுத்துபவர்களை இவர் ரொம்ப கஷ்டம் வராது அவர்களுக்கு. அதனால் நீங்கள் ஒரு பிள்ளையார் பக்தராக மாறியாகணும், சரிங்களா? ஸோ அதனால் இவரால் நடக்கக்கூடிய கெடுபலன்கள் குறையும். ஏன்னால் இவரோட அதிதேவதாவே விநாயகர் பகவான் தான். ஞாயிறுதோறும் துளசி தீர்த்தம் அருந்துங்கள். காலையில் எழுந்தவுடன் சுவாமிலாம் கும்பிட்டுட்டு துளசி தீர்த்தம் அருந்து கொண்டு வாருங்கள். சுதர்சன வழிபாடு கூட இந்த கேது தசையில், அதாவது கேதுவோட கெடுபலன்களை குறைக்கும். இவருக்கு இவர் பேர் சொல்லி நீங்கள் தானம் செய்ய வேண்டிய பொருட்கள் வெங்கல பாத்திரம், பல வர்ணங்கள் கொண்டுள்ள வஸ்திரம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு அந்த போர்வை வாங்கி கொடுத்தீங்கன்னா, அந்த போர்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வர்ணங்கள் கலந்துருக்கும். அந்த மாதிரி நீங்கள் தானம் செய்யலாம், மிகவும் நல்லது. மற்றபடி இவருக்கு கொள்ளு தானம் செய்தாலும் நல்ல விஷயம்தான். இவருக்கு செவ்வரளி மலர்களால் அர்ச்சனை செய்து, அதாவது ஞாயிற்றுக்கிழமை தோறும் செய்து வாருங்கள். உங்களுக்கு இவரால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறையும். மற்றும் விநாயக பகவானுடைய மூல மந்திரம், அவருடைய மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சு கொண்டே இருங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.